அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் வேத வாசிப்பின் ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். கொஞ்சம் வேத வாசிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வேதத்தை வாசிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான்கள் என்றால் ஆங்கிலத்துல blessed persons அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்துல those are blessed, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வாதங்களில உலகத்தின் பார்வை ஒரு விதமான ஆசீர்வாதம், தேவனுடைய பார்வையில ஆசீர்வாதங்கள் வேறு விதமானது. எல்லாரும் கவனிக்கணும். பிரசங்கம் பண்ணும்பொழுது பிரசங்கியாரை கவனிக்க வேண்டும். பைபிள் படிக்கும்போது பைபிள் படிங்க, குறிப்பு எழுதி கொள்ளுங்க. நம்ம யூடியூப்ல சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட்ல நம்ம டெலிகாஸ்ட் பண்றதுனால நீங்க வீடுகளில் போய் மறுபடியும் 1-2 முறையா அந்த வேத வசனத்தை கேட்டு குறிப்புகளை நீங்கள் அங்கே எழுதி கொள்ளுங்கள். இங்கே நீங்க வசனத்தை மாத்திரம், ரெஃபரன்ஸை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. மற்ற காரியங்களை நீங்கள் அதை எழுதுற அந்த கவனத்துல அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகும்போது நீங்க அதை மிஸ் பண்ண வேண்டி வரும். அதனால நீங்க வீடுகளில் போய் அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கூட நீங்க அந்த வார்த்தைகளை நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்ளலாம். கவனிங்க, நாம் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒத்துக்கிறவங்க மட்டும் நீங்க ஆழமா யோசித்தீங்கடான்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பெரிய அளவில் அவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். தீமையை ஒன்றும் செய்யாத நல்ல தகப்பன். எல்லா விதங்களிலும், பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தின் ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளாதாரம், உலகம் சார்ந்தது மாத்திரமே. வெறும் பொருளாதாரம் சார்ந்தது, உலகம் சார்ந்தது. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது கர்த்தர் ஒரு மனிதனை பாக்கியவான் என்று சொல்வாரானால் அந்த மனுஷன் யாருன்னா ஓவரால் எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அர்த்தம். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, சந்தோஷம், நிம்மதி, பொருளாதாரம், ஐஸ்வர்யம், நல்ல உணவு, நல்ல உடைகள், நல்ல வேலை, நல்ல குடும்பம், எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாய் இருப்பதைத்தான் தேவன் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். உலகம் ஆசீர்வாதம் என்று சொல்லுவது வெறும் வேலை, படிப்பு, சம்பாத்தியம், சொத்து, செட்டில்டு, இதை மட்டும்தான் உலகம் பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்குது சங்கீதம் 23. நன்மை என்பது நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையானது, கிருபை என்பது நம்முடைய இறையியலுக்கு தேவையானது. நம்முடைய ஆத்துமா மனிதனுக்கு
நம்முடைய சரீர மனிதனுக்கு நன்மைகள் தேவை, ஆத்ம மனிதனுக்கு கிருபைகள் தேவை. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு மனிதன் பிளஸட், அவன் பாக்கியவான் என்று யாரை சொல்றார் அப்படின்னா, அவர் எல்லா நிலைகளிலும் அவர் மனதால். ஒரு சின்ன ஒரு கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு மிச்சர் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் மிச்சர் கொடுங்கன்னு கேட்டுச்சான். அந்த மிச்சர் கடைக்காரர் சொன்னாரா, எடுத்துக்குமா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்ல நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு. இல்ல பரவாயில்லம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இல்ல அங்கிள் நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணாராம், அவர் எடுத்து கொடுத்தாராம். அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், அந்த ட்ரெஸ்ஸில் பெருசுல அந்த ட்ரெஸ்ஸில் வாங்கிச்சான். ஏமா நீ எடுத்துக்கல, என் கை ரொம்ப சின்னதா அங்கிள், நான் எடுத்திருந்தேன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பேன், உங்க கையில நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய கொடுப்பீங்க, அதனால தான் நான் உங்க கையால கொடுக்க சொன்னேன். நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? நல்ல ஒரு விஷயம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம அளவின்படி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பல, அவருடைய அளவின்படி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் அதை விரும்பணும். நாம சின்ன சின்ன எல்லைகளில நம்ம சந்தோஷத்தை நம்ம முடைக்கிற கூடாது. சின்ன சின்ன காரியங்கள்ல இது எனக்கு போதும், உடனே ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, இந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். சின்ன சின்ன காரியங்களில திருப்தி அடைஞ்சிட கூடாது. ஒரு 60 வருஷம் வாழ்ந்தா போதும் ஐயா, ரொம்ப டாப்பா யோசிங்க. இது போதியா, இந்த வேலை போதியா, இந்த பழப்பு போதியா, இந்த ஜனம் போதியா, இந்த சபை போதியா? இல்ல, உங்கள் எல்லைகளை தேவன் எதிர்பார்க்கிறபடி விரிவாக்குங்கள். உங்கள் நினைவுகளை, உங்கள் ஆசைகளை தேவன் இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஆசைப்பட்டு பழகுங்கள். அப்போ தேவன் மனதார நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மனதார நமக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார். என் ஜனங்கள் நானளிக்கு நன்மையால் ஏதோ ஒண்ணு வழிச்சுக்குவாங்கன்னு சொன்னாரா? திருப்தி ஆவார்கள் சொன்னாரா? இன்னும் சொல்லணும்னா, திருப்தியாகி மீதியை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் பாத்திரத்தை நிரப்புகிறவர் அல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய பாத்திரம் நிரம்பும், நம்முடைய பாத்திரம் மட்டும் நிரம்பி வழியும். அப்போ தேவனுடைய பெரிய மனசு என்னன்னா, தேவனுடைய பெரிய ஆசை என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆனா எப்பவுமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நிபந்தனைகள் உண்டு. எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் இல்லாம நமக்கு கையில வந்து சேராது. உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமும் நன்மையும், நாம எதை போடுண்டானா வீட்டுல உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும், அதுக்கு மேல ஒன்று இருக்குது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ நாம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய ஒரு சில அந்த நிபந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரதானமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக உன்னதமான ஒரு அனுபவம் என்றால் அது வேதத்தை வாசிப்பது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்புகிற அநேக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் பில்ட் பண்ணணும், நேர்த்தியாய் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் இருக்கிறது. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அநேக காரியங்கள் இருக்கிறது. சிலது முக்கியமானது, சிலது அதிக முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது, சில காரியங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களில் முதலிடத்தில் இருப்பது வேத வாசிப்பு. இந்த ஆமேன்லாம் பத்தாது. ஒத்துக்குனா எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க, இல்லைன்னா ஒத்துக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. ஒத்துக்கிறவங்க எல்லாம் ஏதோ உங்களை நான் மிரட்டி ஆமேன் வாங்குற மாதிரி இருக்குது, எனக்கு பயமுறுத்தி ஆமேன் சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. இது லைவ் டெலிகாஸ்ட் ஆகும், ஒன்னும் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. எஸ் நல்லவர். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அற்புதமான சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், இருமா இந்த
அந்த ரெக்கார்ட்ல வந்துட்டு நீங்க ஒண்ணு மைக்கில் வாசிங்க, இல்லைன்னா நானே வாசித்துறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் வரும் அளவும், எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தவங்க எல்லாம் வாசிக்கலாமா? 1 2 3 4. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. 15 சேர்த்துக்கலாம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாரை பவுல் தேற முடியும் சொல்றாரு? யாரை பவுல் தேறினவர்களாக மாற முடியும் சொல்றாரு அப்படின்னா, வாசிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இடத்தை எது கொடுக்கிறாருன்னா, வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார். நீ தேறணும் சொன்னா, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும் சொன்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்பவுமே தேவனோடு டீல் பண்ணி பழகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்பொழுதுமே தேவ தூதர்களோடு டீல் பண்ணி பழகணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் அழகு இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இங்க இருக்கிற மனிதர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆழம் அகல நீளம் உயரம் இங்க இருக்கக்கூடிய பாஸ்டருக்கு, பிலீவருக்கு, மூப்பருக்கு, உடன்படிக்கையாளருக்கு, சக விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ உலகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழம் தேவனுக்கு தெரியணும். நான் பேசுறது புரியுது? புரியுது? தேறுகிறது. தேறினவன் யாரை போல இருப்பானா? தேறினவன் யாரை போல இருப்பானா? எல்லாருமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டெலிகாஸ்ட் ஆகி உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கறது ரெண்டாவது விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் நம்முடைய பிரதானமான எதிர்பார்ப்புக்குரியவர்கள். நீங்க வாய் திறந்து பேசணும். தேறின சீசன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நமக்கு குரு யாரு? பாதிரையா நீங்க தான் குருன்றீங்களா? நாமெல்லாம் சோட்டா குரு. நமக்கு ஒரு படா குரு இருக்கிறாரு. நமக்கு ஒரு பிரதான குரு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் குருக்களுக்கு எல்லாம் பெரிய குரு இருக்கிறாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், தேறுகிறவர்கள் நாம் கிறிஸ்துவை போல சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற ஆரம்பிச்சிருவோம். தேவனுடைய இந்த வேத வசனத்தை நீங்க ஆழமா தியானிக்கிறதுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? வேதத்தை ஒருவர் வாசிப்பதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? எந்த நோக்கத்துக்காக தேவன் வேதத்தை வாசிக்க எதிர்பார்க்கிறார்? நாம வேதத்தை வாசிக்கிறோம், நாம வேதத்தை அறிகிறோம், நாம் அதில் தேறுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பிள்ளைய நீங்க ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னு வைங்களேன், ஒரு காலேஜ்ல, ஸ்கூல்ல அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில சேர்க்கறீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளைகள் படிக்கணும்ன்றத சில நேரங்கள் அந்த பிள்ளைகள் படிப்பு மேல கவனம் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? புக் எடுத்து படிக்கவே மாட்டேங்குது பாஸ்டர், என் பையன் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இந்த பிள்ளை புக் எடுத்து படிக்கட்டுன்னா பாக்குறதே இல்லை பாஸ்டர். ஐயா கிட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு வில்லன், நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொதுவான வில்லன் யார் தெரியுமா? ஏசு நல்லவர். எங்க போ ஐயா கிட்ட சொல்லுங்க, வீட்டம்மா கிட்ட இரு வராரு ஐயா சொல்றேன், வீட்டம்மா இரியா ஐயா வராரு. ஒருத்தர் கூடவா ஹீரோ இல்ல, நானு பூரா வில்லன் தான், எல்லாருக்கும் வில்லன் தான். குழந்தை பாரு, 1 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. நீ இப்ப மட்டும் பாலை குடிக்கல, ஐயா வந்தாருன்னு சொல்லுவேன். அப்படியே டெரராவே காட்டுறது. நீ இப்படி பேசினே இருமா, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஐயா கிட்ட போட்டு காட்ட போறேன். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் நம்ம வேதத்தை வாசிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார்னு சொன்னா, நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால் நாம் ஆதியில அவர் எந்த மாதிரி நம்மை படைத்தாரோ அந்த மாதிரி நம்முடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம், அல்லது நம்முடைய அந்த சாயலுக்கு ஏற்றார் போல நம்ம மாறிக்கொள்வோம். இந்த சத்தியம் யாருக்கும் தெரியும்?
தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காதீங்க. இந்த சத்தியம் யாருக்கும் தெரியும்? நமக்கு தான் சத்தியம் தெரியாது, சாத்தானுக்கு நல்லாவே சத்தியம் தெரியும். ஆகவேதான் எந்த காரியங்களை தொட்டா அவனுடைய ராஜ்யம் உடையுமோ, எந்த காரியங்களை தொட்டா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமோ, எந்த காரியங்களை தொட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக மறுரூபப்படுமோ, அந்த காரியங்களை நாம் தொடாதபடிக்கு நம்மளை அப்படியே டைவர்ட் பண்றது. மற்ற காரியங்கள் மேல ஆவிக்குரியவங்களாவே நம்மளை மற்ற காரியங்கள் மேல டைவர்ட் பண்ணி விட்டுறது, மாத்தி விட்டுறது, மடைய மாத்தி விட்டுறது. தேர வேண்டுமானால் வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ உலகத்துல இன்றைய காலகட்டத்தில் ஜெபத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல ஒரு 10% கூட வேத பாட வகுப்புகளுக்கு கொடுக்கிறது கிடையாது. 72 மணி நேரம் ஜெபம், 40 நாள் உபவாசம், 120 நாள் உபவாசம், தவறே இல்லை, ஜெபம் நல்லது. ஆனா வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்வது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது. நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் வேதத்தை கேளாமல், வேதத்தை கேளாதவனுடைய, வேதத்தை அறியாதவன் சபிக்கப்பட்டது மட்டுமல்ல, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. உங்களுடைய வேதத்தை காத்து கொள்ளாதவர்களை துரோகி என்று 119 சங்கீதம் சொல்லுகிறது. அப்படியானால் வேதத்தை அறியாதபடி, வேதத்தை நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ளாதபடி அநேக உபாய தந்திரங்களை சத்துரு இங்கே செய்து கொண்டிருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளவே கூடாத ஒரு அட்டவணை உண்டு என்றால் அது முதலிடத்துல வேதத்தை வைப்பது. அப்போஸ்தல காலத்து திருச்சபை, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரிவைவல் அப்படின்றது, எழுப்புதல் அப்படின்றது ரிவைவல், பேக் டு இயர்லியர், மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்புவது. எங்க நம்ம தொடங்கணுமோ அங்கே நாம் மறுபடியும் திரும்புவது, நம் ஆதியிலே கொண்டிருந்த அந்த நிலைக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவது. அப்படியானால் சபை தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம். அப்போஸ்தல கால திருச்சபை சபையினுடைய வாழ்க்கைக்கு, பொதுவான சபையினுடைய வாழ்க்கைக்கு உதாரணம். அப்படியானால் சபையானது எங்க திரும்பணும்னு சொன்னா, அதாவது 2000 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பணும். சபை மறுபடியுமாக கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு போய் பார்க்கணும். அங்கே அப்போஸ்தலர்கள் கூடி அங்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது எதற்கு என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க, நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:42 நான் வாசிக்கிறேன், பாருங்க, மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தல உபதேசம், ஆதிகால திருச்சபை வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் யாருடைய உபதேசம்? அப்போஸ்தலர்களுக்கு என்று ஒரு தனி உபதேசம் இல்ல. அதாவது பேதுரு ஒரு அப்போஸ்தலர், பவுல் ஒரு அப்போஸ்தலர், ஏறக்குறைய எல்லாருமே, யாக்கோபு அப்போஸ்தலர், யோவான் அப்போஸ்தலர், அந்திரேயா அப்போஸ்தலர், இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் மற்றும் அநேகர் பிற்காலங்கள் அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மத்தியா ஒரு அப்போஸ்தலர், பர்னபா ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியானால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தங்களுடைய கருத்துக்களை உபதேசங்களா போதிக்கல. மாறாக ஒட்டுமொத்தமாக எல்லோருமே இயேசு போதித்து விட்டு போனவைகளை அவர்களுக்கு போதித்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து போதித்து விட்டு போனதை யாருடைய போதனைன்னு சொல்லிட்டு போனாரு. இயேசுவின் போதனை யாருடைய போதனை? இயேசுவின் உபதேசம் யாருடைய உபதேசம்? என்னுடைய உபதேசம் என்னுடையதா இல்லாமல் என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடையதா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் பிதாவினுடையது. அப்படியானால் பிதா இயேசு கிறிஸ்துவிடத்துல கொடுத்து, அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அப்படின்னு இருக்கும். ரொம்ப அழகா இருக்குது. அப்படியானால் சபை எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், எந்த முறையை ஃபாலோ பண்ணணும்னா, நான் இந்த ஊர் இந்த சபை, நான் இந்த சபைக்காரன் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த பாரம்பரியத்தில் பிறந்தவன், இப்படிதான் நான் வாழ்வேன், நான் இதாக்கும் நான் அதாக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே
ஏதோ ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் ஏதோ ஒரு சபையின் பாரம்பரியத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு தான் வேதத்தை நாம பாக்குறோமே தவிர, வேதத்தின் வெளிச்சத்திலே சபையை தேர்ந்தெடுத்து பழகணும். இருக்கிறீங்களா? நான் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணாங்களா, நம்ம பாஸ்டருங்க வந்துட்டு 4 பேர் வந்துட்டு பல தேசத்துக்காரங்க, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பல தேசத்துக்காரங்க சொல்லியிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லுவோம். ஹோட்டல்ல சாப்பிட போனாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஐ எம் ட்ரினிடேரியன் அப்படின்னாராம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஐ எம் யூனிடேரியன் அப்படின்னாராம். ஒருத்தர் என்ன சொன்னாராம், ஐ எம் பிரிஸ்பிடேரியன் அப்படின்னாராம். நம்ம இந்தியாவிலிருந்து போனவனுக்கு இவனுக்கு ஏதோ சாப்பாடு தான் ஆர்டர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு ஐ எம் வெஜிடேரியன் அப்படின்னாராம். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய இடத்துல சபை பிரிவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஒரு ஸ்தாபனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஒரு சபையின் கோட்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஒரு பாஸ்டருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஒரு ஸ்தாபனத்தின் தலைவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதத்துக்கு கொடுப்பதில்லை. வேதம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்கன்னு சொல்ற பெரும்பாலான கிறிஸ்தவர்களை நான் பார்த்ததுண்டு. பைபிளை மனிதன் எழுதினான் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் பார்த்ததுண்டு. மனிதன் தான் எழுதினான், ஆனால் இதை எழுத தூண்டினது யார்? இதற்கான மூல விதையை போட்டது யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பரிசுத்தவான்களாலே எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம். அப்படியானால் வேதாகமத்துடைய மூல ஆசிரியர், வேதாகமத்துடைய கருப்பொருளின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்கும், எந்த நற்கரிகளை செய்யத்தக்க ஒரு பூரணத்துவம் அடையவும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானா நன்றாக புரிந்து கொள்ளணும், அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய ஊழியத்துல பிரதானப்படுத்தினது உபதேசம். உபதேசங்கள்ல 2 விதம் இருக்குது. ஒண்ணு மனித கற்பனைகளை உபதேசங்களாய் போதிப்பது, இன்னொன்னு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை போதிப்பது. மனுஷ கற்பனைகளை இன்றைக்கு போதிக்கிறத, இன்னைக்கு மனுஷ கற்பனைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்களை கூட, ஜெபத்துக்கு முக்கியத்துவம், மனுஷ கற்பனைகளுக்கு முக்கியத்துவம், மனுஷ தத்துவங்களுக்கு முக்கியத்துவம், மனுஷனுடைய கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம். நல்லது, சில ஒழுங்குகளுக்காக சபையானது சில ஒழுங்குகளுக்காக சில தத்துவங்களை சில முறைகளை பின்பற்றலாம், தவறில்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையை விட அது அதிக முக்கியத்துவத்தை பெற்றுவிடக் கூடாது. அது எவ்வளவு தலை சிறந்த ஊழியராக இருக்கலாம், எவ்வளவு வரம் பெற்ற வல்லமை பெற்ற நமக்கு நெருக்கமான அன்பு பாராட்டுகிற நம்ம நேசிக்கிற அல்லது நம்மளை நேசிக்கிறவர்களா இருந்தாலும் வேத வசனத்திற்கு மேலாக ஒருவருடைய எண்ணங்களை நாம் கொண்டு போக கூடாது. அப்போஸ்தலர்கள் அவங்களுக்குள்ள மைண்ட்ல தோன்றி இருக்கும், சில விஷயங்கள் தோன்றி இருக்கும். ஏன்னா நிக்கோலா என்கிற ஒருத்தனுக்கு தோணுச்சு. வேதத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல நல்ல நிலையில் இருந்து பிற்பாடு அவர்கள் தேவனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக பிரசங்கித்தவர்களை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரதானமான இடத்தை கொடுத்தது வேத பாட வகுப்பு. எப்படிங்க ஐயா சொல்றீங்க? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 17:11 நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று, இல்லையா 17 இல்லையா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், அண்டர்லைன் பண்ணுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க பைபிள்ல ஒருவேளை பண்ணிருந்தீங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க யாராவது இது வரைக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. வாலி பிள்ளைங்களா அண்டர்லைன் பண்ணி வாஸ்து பைபிள் வாஸ்து பழகணும். கர்த்தருக்கு வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் என்ன பண்ணாங்களா? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நல்ல குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனதை மறுரூபமாக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு காத்திருக்கிற சபையே
மணவாளன் மகிமையின் மேகம் மீதுல வருவார், நான் மணவாட்டியாக மறுரூபமாவேன், ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் நான் உயிரோடு எழும்புவேன் என்கிற நம்பிக்கையோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதாகிய ஆத்துமா மறுரூபப்பட வேண்டுமானால் நீங்கள் நல்ல குணசாலிகளாக மனதாகிய ஆத்துமா மறுரூபப்பட்டு தெய்வீக ஆரோக்கியமுள்ள ஒரு டிவைன் பர்பஸ் ஒரு தெய்வீக வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்துல அந்த மனோவாஞ்சை என்கின்ற அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்துல அப்படி எப்படி இருக்குன்னு சொன்னா, சீரியஸ் அட்டென்ஷன் டு த வேர்ட். இன்னொரு RSV ரிவிஷன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஈகர்னஸ். அந்த மனோவாஞ்சை என்கின்ற வார்த்தைய 2 வார்த்தைகளால், பல வார்த்தை இருக்கிறது, 2 வார்த்தைகளால் வேதத்துல நாம பார்க்கலாம். ஒண்ணு, சீரியஸா எடுத்துக்கொண்டார்களாம். 2வது, அதை ஈகர்னஸ், ஆர்வமா எடுத்துக்கொண்டார்களாம். மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த கவனத்தோடு வேதத்தை ஆராய்வதிலே அவர்கள் அதிக நாட்டமுடையவர்களாய் இருந்திருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்துகிற மிக 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 முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பரிசுத்த வேதாகமம். வேதத்தை விட்டு விட்டு நீங்கள் எவ்வளவு வெளியே போய் எவ்வளவு ஆவிக்குரிய போராட்டங்களை போராடினாலும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முக்கியத்துவம் கொடுக்காமல், வேதத்தை தியானிக்க முக்கியத்துவம் கொடுக்காமல் வெளியே போய் நீங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை போராடினாலும் அது தேவனுடைய இருதயத்தை நிறைவுபடுத்தாது. தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை அது பூர்ணப்படுத்த முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில போர் அடிக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம கேர் பண்ணுவோம், ரொம்ப ஆர்வத்தை காட்டுவோம் அந்த விஷயங்கள் மேல. உண்மைதானே? சில விஷயங்கள் மேல நம்ம ரொம்ப சீரியஸா இருப்போங்க, ஒத்துக்கிறீங்களா? சில விஷயங்கள ரொம்ப ஆர்வமா இருப்போம், சிலதின் மேல கவனமா இருப்போம், சிலதின் மேல ஆர்வமா இருப்போம். ஆனா வேதத்துல அதை ஆர்வத்தோடு கூடிய கவனத்தையும் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? வேதத்தை வாசிப்பதில, தேடி வாசிப்பதில, ஆராய்ந்து வாசிப்பதில, தியானித்து வாசிப்பதில, ஆராய்ந்து வாசிப்பதில அதிக அக்கறையை அப்போஸ்தல கால திருச்சபை காண்பித்தது. நீங்க வாசிக்கும் பொழுது கிடைக்காதது தேடி வாசிக்கும் பொழுது கிடைக்கும். தேடி வாசிக்கும் பொழுது கிடைக்காத தெய்வீக ஆலோசனைகள், வழிநடத்தல்கள் தியானித்து வாசிக்கும் போது கிடைக்கும். தியானிக்கும் பொழுதும் கிடைக்காத ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிடைக்கும். ஆகவேதான் நாம் அப்போஸ்தல காலத்து மக்கள் எப்படி நற்குணசாலிகளா இருந்தாருன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் தேறினவர்களாக மாறணும், நீங்க நல்ல குணசாலிகளாய் மாறணும், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறணும். மணவாளன் எக்காலத்தை தொனிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுது மறுரூபமாக்கப்படுகிற கூட்டத்தில் நீங்கள் சேரணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வாசிக்கிற, தேடி வாசிக்கிற, தியானித்து வாசிக்கிற, ஆராய்ந்து வாசிக்கிற மேலான அனுபவத்தை முதலாவது இடத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்துல இந்த வேத வசனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கு தடையா எழும்புகிறது ஒரு வேலை. சில நேரங்கள்ல பாரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தடையா எழும்புறது பாரம், சில நேரங்கள்ல பாவம். சிலருக்கு பாவத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபடுகிறது, சிலருக்கு பாரத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபடுகிறது. சாத்தான் இந்த 2 ஆயுதங்களையும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்துகிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பச்சோந்தி நிறத்தை மாற்றும், குணத்தை மாற்றவே மாற்றாது. அப்படியானால் நான் ஆண்டவரோடு ஆவிக்குரிய நிலையில இணைக்கப்பட்டிருக்கிற நான் ஆக்சுவல், அதாவது எழுத்தின்படியாக இணைக்கப்படக்கூடாது என்பதுல முதல்ல
பிசாசு நம்மளுடைய ரட்சிப்பை என்ன பண்றான்? ஆவியில நம்ம ஆண்டவருடைய இணையக்கூடாதபடிக்கு நம்ம அவனால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவான்? நாம ஏதோ ஒரு வடிவத்துல கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய சுத்த சுவிசேஷங்களால நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம். அதுக்கப்புறமா ஆத்துமா மர்மமா கூடாதுல கண்ணு கருத்துமா இருப்பான். இருக்கிறீங்களா? குழந்தைங்களை கவனிக்கிறத விட்டுருங்க, என்ன கவனிங்க. ஆவி ரட்சிக்கப்படக்கூடாது என்பதுல காட்டுகிற முக்கியத்துவத்தை விட பிசாசு அதிக முக்கியத்துவம் ஆத்துமா ஆண்டவரோட இணையக்கூடாது என்பதில் முக்கியத்துவத்தை கொடுக்குறான். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சர்ச்சுங்களுக்கு பஞ்சமே கிடையாது, சபைகளுக்கு பஞ்சமே இல்லை, பாஸ்டர்களுக்கு பஞ்சமே இல்லை, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்கின் மூல உபதேசங்களை பகுத்து அறிந்து அதை போதிக்கிறவர்களுக்கு தான் பஞ்சம். ஆகவேதான் வேத வசனத்துக்கு மக்கள் கடைசி காலங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கடைசி காலத்தை குறித்து சொல்கிறார். அவர்கள் கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்களா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இரு? மன தெளிவுள்ளவனாயிரு. சத்தியத்தை சொல்லாததினால் மக்கள் கூடுகிறார்கள் என்பதனால் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நீ உன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாதே. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவதனால் வெகு குறைஞ்ச ஜனங்கள் தான் வருகிறார்கள் என்பதனால் அவர்களைப் போல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாதே. கட்டுக்கதையான காரியங்களுக்கு, வேதம் அனுமதிக்காத உபதேசங்களுக்கு, வேதம் எதிர்க்கிற காரியங்களுக்கு இன்றைக்கு சபைகள் தங்கள் வாசல்களை திறந்து வைத்து விட்டு மக்கள் வந்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், மக்கள் அல்ல முதலாவது, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு கூட்டம் தான் முதலாவது. எப்படியோ மக்கள் சபைக்கு வந்துடணும்னு நினைச்சு தவறான ஒரு அஸ்திபாரத்தை போட்டால் அந்த அஸ்திபாரம் ஒரு நாளும் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவர் ரொம்ப ஞானமானவர். அதனால்தான் ஆதிலே அவர் சொல்லும் பொழுது, என் நாமத்துல எங்க 2000 பேர் 3000 பேர் கூடுவீங்களேன்னு சொல்லல. எங்க என் நாமத்துல 200 பேர் 300 பேர் கூடுவீங்களேன்னு சொல்லல. எங்க என் நாமத்துல 20 பேர் 30 பேர் கூடுவீங்களேன்னு சொல்லல. என் நாமத்துல 2 பேர் 3 பேர். அப்படியானால் நாம் முதலாவது குவான்டிட்டியிலே அல்ல குவாலிட்டியிலே கவனம் வைக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது. கூட்டங்கள் தவறல்ல, திரளான மக்கள் வருகிறீர்கள். ஒரு கிராமத்துல இவ்வளவு ஜனங்க வர்றது என்பது ஆச்சரியமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு 5-6 தாலுக்காக்கள்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஜனங்கள் வர்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா இதனால சந்தோஷப்பட்டுறது கிடையாது. நாளைக்கு இதை விட பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்தாலும் சந்தோஷப்படுறது கிடையாது. பாஸ்டர், நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணினீங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால் இப்ப இருக்கிறத போல 5 மடங்கு பெருகிடும், 10 மடங்கு பெருகிடும். வேதத்தின் அடிப்படைகளை, வேதத்தின் கோட்பாடுகளை, வேதத்தின் கொள்கைகளை அட்ஜஸ்ட் பண்ணாதான் மக்கள் வருவாங்கன்னா அப்படிப்பட்ட மக்களே வேணான்றா. சில பாரம்பரியமான சபைக்கு போகிற மக்கள் நீங்கள் ஜெபிக்க கூடாதா, ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்வாங்க. நான் சபைக்கு வராதவங்களுக்காக நான் ஜபிக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய நல்லா புரிந்து கொள்ளணும். என்னிடத்துல வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்க மாட்டேன்னு தான் இயேசு நான் சொல்லியிருப்பாரு. நான் எதையும் செய்ய மாட்டேன் போன்னு இருப்பாரு. எங்கே விசுவாசிக்க முடியலையோ அங்க இயேசுவால் வேலை செய்ய முடியாது. எங்கே விசுவாசம் இல்லையோ அங்க தேவன் பிரியப்படுவதில்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளணும், வேதத்தின் உபதேசங்களுக்கு, வேதத்தின் கோட்பாடுகளுக்கு, வேதத்தின் ஆராய்ச்சிக்கு, வேதத்தின் தியானங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டோடி பாருங்க எப்படி இருக்குதான். சிலர்லாம் மைக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொழுது, சிலருக்கு மைக்கு பைத்தியமா இருப்பாங்க பொழுது. ஆடியன்ஸ் இருக்கிறாங்களே இல்லையோ, மைக்கு கிடைச்சிட்டா போதும், அதிகாலையில் எழுச்சிக்கிறது இல்லையா? என்னடா இது, இவ்வளவு வருஷமா நம்ம ஏஞ்சி கட்டி கிடக்குறோமே,
பைபிள் இருக்கக்கூடிய இந்த சத்தியங்களுக்கு எதிராக நம்முடைய விசுவாசம் இருக்குது, நாம போற சபை இருக்குது, நமக்கு போதிக்கிறவங்க இருக்கிறாங்களே, நம்மளுடைய ஸ்தாபனம் இருக்குது, நாம எந்த ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஸ்தாபனம் வேதத்துக்கு முற்றிலும் எதிரானதா இருக்குது. நாம வேதத்தை படிக்கிறோமே, வேதத்தினுடைய இந்த கருத்து, இந்த சத்தியம், இந்த கோட்பாட்டின்படி இது பாவமா இருக்குது, இது அக்கிரமா இருக்குது, இதை நாம விட்டுருவோமே, இதை ஏன் நீங்க செய்யறீங்கன்னு கேட்போமே, அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு மைக்கு பிடிச்சுக்கணும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக இல்லையா? பைபிள் கலையை நாங்க படிக்கும் பொழுது ரொம்ப அக்கிரமெல்லாம் அட்டகாசம்லாம் நடக்கும். பனை மரத்தில் இருக்கிற புறா வேணுமா, அதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் சோத்திரம் ஆயிட்டு இருக்குது. அதனால நம்ம இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். வேதத்தை முக்கியப்படுத்துகிறவர்களை தேவன் அதிகமாய் முக்கியப்படுத்துகிறார். பெரும்பாலும் நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் அமைதியாய் கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களை சில நேரங்களில் சிலர் பண்ற சிலர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் உட்காந்து யோசிப்பேன், நான் கடவுளா இருந்திருந்தா இங்க வா, முதல்ல இங்க வா, அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றாரு தெரியுமா நம்மளே எல்லாம். ஆனா அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற ஒரு நபரே கிடையாது என் லைஃப்ல சொல்றேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ற என்னால முடியவே முடியாதுங்க, ஒண்ணு என்னால முடியவே முடியாது, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவரே நீங்க ரொம்ப இல்ல ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குது, இல்லைன்னா நான் வேற மாதிரிலாம் ரொம்ப பாவம் ஆண்டவரே, நீங்க என்னை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்றீங்க, என்னை ரொம்ப நீங்க வந்துட்டு நீங்க இல்ல என்னை வந்து நீங்க சேவ் பண்றீங்க, என்னை கேர் பண்றீங்க, என்ன நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ரொம்ப பண்ணிக்கிறீங்க இல்லையா? சில நேரங்களில் சிலர் பண்ற ஜபத்தை எல்லாம் பார்த்தா கடவுள் வந்து எம்மா எங்கம்மா போனேம்மா, என்ன விட்டுறியம்மா, ஏன்மா அப்படின்ற மாதிரி சின்ன பையன் ஒருத்த காமெடி பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஆகி போகுது இல்லையா? சிலர் வந்து அடிக்கிற மாதிரி, ஆண்டவரே தகப்பனே, அவரு மிரண்டு போய் ஏப்பா என்ன பண்றதே தெரியலையே, தகப்பனே அவனதான் தகப்பனே, பாருங்க தகப்பனே, நீங்க கேட்கலாம் தகப்பனே, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டுற மாதிரி ஜெபம். சிலருங்க ஆண்டவருக்கு என்ன வசனமே தெரியாத மாதிரி ஞாபகப்படுத்துறது வேற. இப்படியாய் தகப்பனே ஆபிரகாமை நீங்க அழைத்த போது தகப்பனே ஆபிரகாம் ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே கல்தேயர் தேசத்திலிருந்து ஆண்டவரே, அப்படியாக கால்நடை ஆண்டவரே, அவர் வந்து காரானூருக்கு வந்தார் ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே ஆரானூருக்கு வந்தார் ஆண்டவரே. வேதத்தின் வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்தினான். தகப்பனே நீங்க யாக்கோபுக்கு இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்துறது, ஆண்டவருக்கு அதை சொல்லிடுறது வேற விஷயம். பைபிளே அவருக்கு தெரியாத மாதிரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆதிலே ஆண்டவரே நீங்க வானத்தை உண்டாக்கினீங்க ஆண்டவரே. சில நேரங்கள் ஆண்டவர் பார்ப்பாரு, சரி அவருக்கும் கொஞ்சம் காமெடி தேவையில்லையா, சரி ஜெபம் பண்ணு. நம்முடைய ஜெபங்கள் அழகாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வேத வசன தியானங்கள் அழகாய் இருக்க வேண்டும். நான் ஒத்துக்கிறேன்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. வேதத்தை நீங்கள் அதிக முக்கியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பெரும்பாலும் எப்படி இருக்கிறாரு, அமைதியா கேட்கிறாரு. நீங்க என்ன மாதிரி ஜெபம் பண்ணாலும் நான் சொல்றேன் பாருங்க, அழகா ஜெபிக்கணும்னு இதெல்லாம் கிடையாது. அதுக்காக அலங்கோலமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. சிலர் வந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம அந்த அக்கா நல்ல கோர்வையாக வசனங்களை சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நமக்கு அப்படி ஜெபிக்க தெரியாது, அதனால நம்ம ஜெபம் பண்ணான்னா அது எப்படி? அதனால ஜெபத்தை அப்ப யார் கேட்டுங்கிறாங்கன்னு அர்த்தம். ஜெபத்துல அழகுன்றதை யார் கேட்டுங்கிறாங்கன்னு அர்த்தம். அழகா ஜெபிச்சிங்க, நான் அழகா ஜெபிச்சேனான்னு சொன்னா ஜெபத்தை நான் கேட்டுங்கிறேன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு பண்ண ஜெபம் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா ஐயா அப்படின்னா நீங்க ஜெபத்தை மனசு கேட்டுங்கிறான்னு நினைக்கிறீங்க. நீங்க அவர் கேட்பாரு, நீங்க நேர்த்தியா ஜெபித்தாலும் அவர் கேட்பாரு. ஆனா குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ 25 வருஷத்துக்கு அப்புறமாவும் அதே ஜெபந்தான். ஆண்டவரே எனக்கு ஆத்திரம், உமக்கு 2 தோத்திரம், இதுக்கு மேல நான் ஏன் மாத்திரம், முடிஞ்சது ஸ்தோத்திரம், ஆமென் ஆண்டவரே. சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த உணவுக்காக நன்றி ஆண்டவர், உண்டு பலன் நடந்து உடைய நாமத்தை பயன்படுத்த உதவி செய்ய இயேசு நாமத்துல பிதாவே. 25 வருஷமாவா? அப்ப ஜெபத்துல ஏன் அழகு கூடல?
ஜெபத்துல ஏன் வீரியம் கூடல? ஜெபத்துல ஏன் மகிமையான வார்த்தைகள் கூடல? ஜெபத்துல ஏன் அநேக புதிய வார்த்தைகளை போட முடியலன்னா, உங்க ஜெபம் அலங்கோலமா இருப்பதற்கு அடிப்படையே உங்க வேத வசன தியானம் அலங்கோலமா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுது? போனேன் என்னையா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பாஸ் வந்து ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். 5 நிமிஷத்துல ட்ரெயின் வரப்போகுது. இவர் வந்து அந்த கூட ஒருத்தர் ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. ஐயா நான் பிரயாணம் போறேன், எனக்கு அவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடங்கினாரு, முடிச்சாரு. பாஸ்ட் அந்த ஆப்போசிட் இருந்த பாஸ்ட் காணோம். ஏங்க 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனே காலியா இருக்குது. அப்படியே இவர் ஆவில இவர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டாரு. இவர் ஆவில எங்க போயிட்டாரு? ஜப்பானுக்கு. தகப்பனே, ஜப்பான்ல எல்லாம் நடக்க தகப்பனே, அப்படி ஆயி தகப்பனே. ஆண்டவரே, வந்த வாசி வரைக்கும் சுனாமி வருது ஆண்டவரே. செய்யாறுல பயிரெல்லாம் தண்ணியில போய் இருக்குது ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே. திருவண்ணாமலை மாவட்டம் வறண்டு கிடக்குது. காட்பாடில ட்ரெயின் ஏறத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வறண்டு கிடக்கிறதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகனை இந்த பிரயாணத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகிற காரியங்களை மகிமைப்படுங்க. எந்த ஆபத்து நாச மோசம் நேரிடாமல் காத்து கர்த்தாவே நீர் அவர்களை சோகத்திற்கு கொண்டு வாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. முடிச்சிடணும். அங்க போய் இவங்க தெரியணும். ஹல்லேலூயா. ஜெர்மனியில் தகப்பனே, லண்டன்ல தகப்பனே, பீகார். அப்பதான் பீகார் வந்துடும். பீகாரிலே ஏன் அநேகருடைய ஜெபத்துல அழகு இல்ல? ஏன் அநேக ஜெபத்துல ஆதங்கம் இல்ல? ஏன் அநேகருடைய ஜெபத்துல அர்த்தம் இல்ல? ஏன் அநேகருடைய ஜெபத்துல ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, பேசிக்கா அவங்க வேதத்தை வாசிக்காதவர்களா இருப்பார்கள். வேதத்தை வாசித்து தியானித்து ஆராயாதவர்களுடைய ஜெபம் அது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கவே இருக்காது. பெரும்பாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறார். ஆனால் வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மனதார பேச ஆரம்பிக்கிறார். வேதத்தை வாசிக்க நாம தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய செல் ஆன் ஆகுது. ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேச மட்டும்தான் முடியும், கேட்க முடியாது. இல்ல கேட்க மட்டும்தான் முடியும், பேச முடியாது. அந்த செல்லு வாங்குவீங்களா? இல்லையா? என்னப்பா பண்ணீங்கிற? அப்போ ஆப்போசிட் பண்றவன் என்னன்னு தெரியாது. சாப்பிட்டியா? ஆப்போசிட் சொல்றவன் என்னன்னு தெரியாது. சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டியா சாப்பிடலையா? அவன் சொல்ற பதிலே தெரியாது. ஊன்னு சொல்றானா ஊன்னு சொல்றான்னு தெரியாது. சாப்பிடலையா? இவங்கள நினைச்சுக்கிறது, இவங்களாவே நினைச்சுக்கிறது. ஆப்போசிட்ல இருந்து பேசுறவருடைய ஆன்சர் உங்களுக்கு புரியலன்னா நீங்களாவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அது தவறானதா இருக்கும். தேவனுடைய பரலோகத்தின் சத்தங்களை வேதத்தில் இருந்து நீங்கள் சரியா கேட்காவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புகிறதா இருக்கும். அது தவறானதா இருக்கும். மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விட்டு மணவாளனுக்கு மணவாட்டியாக நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க ஏமாத்தீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு குட்டையில குதிச்செல்லாம் முத்துக்களை எடுக்கணும்னு ஆசைப்படுறது நியாயமா? தொட்டியை கட்டிட்டு அதுக்குள்ள குதிச்சு நான் என்ன தேடிங்கிறேம்மா? முத்து தேடிங்கிற. தொட்டியை கட்டிட்டெல்லாம் முத்து தேடினதா அது நல்லது இல்ல, செட் ஆகாது. அது ஆவறது இல்ல. பெங்களூருக்கு அது ஆவறது இல்ல. எங்களுக்கு அது இஷ்டம் ஆவறது இல்லைங்கோ. இல்லையா? இஷ்டம் ஆவறது இல்ல. கிணத்துல குதிச்சு போய் முத்து தேடணும்ன்றதெல்லாம் முடியாது. ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழப்படுத்தணும்னு சொன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகுபடுத்தணும்னு சொன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளியேற பெற்றது நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னா, ஆழமான அனுபவங்களுக்குள்ள, வேதத்தின் தியானங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். இருக்கிறவங்க மட்டும் வேத வாசிப்பில் அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கே வரேன். இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது முன்னுரை. அப்பா பிரசங்க பயப்படாதீங்க, தொடரப்போதுன்றதுனால எப்ப வேணாலும் இது தொடரும் என்று நிறுத்தப்படும் இல்லையா? மெய்யான வழியை நாம் அறிந்து கொள்வதற்கு வேத வாசிப்பு மட்டுமே ஒரே வழி. 119 சங்கீதம் 29 மற்றும் 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 119வது சங்கீதம் அதனுடைய 29 மற்றும் 30 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். எவ்வளவு அழகா வேதத்தை அப்படியே சுவையா, தாவீது சொல்ற, சுவையான உணவை உண்பது போல நான் திருப்தியாய் உம்முடைய வேதத்தை நான் உண்ணுகிறேன். பொய் வழியை 29 119 29 பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, இந்த 3 பாயிண்ட் மட்டும். பொய் வழியை என்னை விட்டு அகற்றுங்க, வேதத்தை கொடுங்க, நான் மெய் வழியை அறிந்து கொள்வேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பல நூறுக்கணக்கான பொய்யான தத்துவங்களால் உலகம் நிரம்பி கிடக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும், தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இதை தொடர் போதனை அடுத்த வாரத்துல பொய்யாய் இந்த உலகத்துல நிறைஞ்சு கிடக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் யாருக்குள்ள கிடக்குதுங்க? உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான், பிசாசு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். பல ஆயிரக்கணக்கான பொய்யான தத்துவங்களால் உலகம் நிரம்பி கிடக்கிறது. பல நூறு கோட்பாடுகள், பல நூறு உபதேசங்கள், புதுசு புதுசா மக்களை கடைசி காலங்களில விசுவாச துரோகங்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு, நான் பேசுறது புரியுதுங்களா? அநேக காரியங்கள் இன்றைக்கு கடைசி காலங்களில் நடக்கிற அடையாளங்கள்ல, கடைசி கால அடையாளங்கள்ல ஒன்று, சபையில கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாவார்கள். சத்தியம் போல பேசி கடைசியில அவர்களுடைய கருத்தை புகுத்துவது. சத்தியம் போல தெரியும், ஆனா கடைசியில கொண்டு வந்து, எப்பவுமே பாருங்க, சாத்தான் உள்ள வரும்போது எப்படிதான் வருவான்? சாத்தான் உள்ள வரும்போது உண்மையா வருவான், வெளியே போகும்போது உண்மையை இல்லாதவங்களை ஆக்கிட்டு போயிடுவான். உள்ள வரும்போது சாத்தான் உண்மையாதாங்க வருவான், வெளியே போகும்போது நம்மளை உண்மை இல்லாதவங்களை ஆக்கிட்டு போயிடுவான். எனக்கு புரிதுன்றவங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும்பொழுது ஆதாம் ஏவாள்கிட்ட பேசும்பொழுது, ஏவாள்கிட்ட பேசும்பொழுது சாத்தான் நான் போய் சொல்லிட்டு உள்ள வந்தான். தோட்டத்தில் உள்ள கனிகளை நீங்கள் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னதுண்டா? சொன்னாரா இல்லையா? உள்ள வரும்போது எப்படிதான் என்னத்தை சொல்லிட்டு வந்தா? உள்ள வந்தான். உள்ள வரும்போது உண்மை சொல்லிட்டு வந்த பிசாசு வெளியே போகும்போது உண்மை இல்லாம ஆக்கி விட்டு போயிட்டான். உலகத்துல ரொம்ப டேஞ்சரானது என்ன தெரியுமா? பொய் இல்ல. உலகத்துல ரொம்ப டேஞ்சரானது பொய் கிடையாது. பொய்யும் மெய்யும் சேர்ந்த காரியம் தான் உலகத்துல ரொம்ப அபாயகரமானது. பொய்யை நீங்க ஈஸியா ரீல் விடுறான்னு தெரிஞ்சிடும். என்ன யாராவது ஒருத்தர் வந்து, இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து நான் சொன்னா நீங்க எப்பவுமே நம்ப மாட்டீங்க, அது வேற விஷயம். திடீர்னு ஒருத்தர் வந்து, நான் வந்து வெளியே போறீங்க, இப்போ ஒரு ஃபாதர் வந்து நிக்கிறாரு. ஃபாதர்னா ஒரு பாஸ்டர். சிஸ்டர், நான் இப்போ பரலோகத்துல வந்து இறங்கி வரேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டீங்க? நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன், அண்மையானவர்களே ஸ்தோத்திரம், இவ்வளவு காலமா நான் ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்காம இருந்தேன். நைட்டு நான் 2 மணிக்கு ஏஞ்சேன், 2 மணி நேரம் முழங்கால் நின்னேன். அப்படியே ஆவியில நான் பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
எப்பவுமே சாத்தான் உள்ள வரும்போது எப்படி வரமாட்டான்? உண்மை முகத்தோடு வரமாட்டான். உள்ள வரும்போது உண்மையா வருவான், உண்மையிலோன போல வருவான். ஆனா வெளியே போகும்போது நம்ம உண்மையில்லாதவர்கள் ஆக்கி விட்டு போயிடுவான். பழகிற விதங்கள்ல கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் லேடியா இருந்தா கூட சரி. இருக்கிறீங்களா? பொம்பளை பசங்களே கூட பொம்பளை பசங்களை ஒட்டிக்கணும் ஒராசின்னு உட்காரக்கூடாது. இருக்கிறீங்களா? ஃப்ரெண்டுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கணும் தம்பி. ஃப்ரெண்டுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒரு எல்லையை வச்சுக்கணும். சொந்த பந்தங்களுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைக்கணும். பல நூறு வாயில விஷத்தை ஊத்தினாலும் சாவாங்க, காதல விஷம் ஊத்தினாலும் சாவாங்க. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான் சில சமயங்கள்ல நல்ல வைராக்கியமான பசங்க தான் விசுவாசிகள் வீடுகளுக்கு விசுவாசிகளை தான், ஆனா நல்ல வைராக்கியமான பிள்ளைங்க அங்க போயிட்டு வந்தாங்களான்னு சொன்னா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா அவங்களோட உடம்புல இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? எப்பவுமே சாத்தான் முழு பொய்யை சொல்லுவதே கிடையாது. சாத்தான் உள்ள வந்து நாம நம்புறதுக்கு ஏற்றாற் போன காரியங்களை செய்துவிட்டு நம்மை டோட்டலாய் தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஆளுகையை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். ஆக எதற்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? அந்த தலைப்பை மட்டும் பார்க்க போறோம். முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, மெய்யான வழியை நாம் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை வாசித்தே ஆக வேண்டும். பொய்யான உலகத்திலே, கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே என்னங்க நிறைஞ்சிருக்குது? யோசித்து பாருங்க. நீங்க கேட்கறதுல 2 வார்த்தை தெய்வீகமானது என்றால் 98 வார்த்தை தெய்வீகத்துக்கு எதிரானது. நீங்க பார்க்கிற ஒரு விஷயம் தெய்வீகமானது என்றால் 99 விஷயம் தெய்வீகத்துக்கு எதிரானது. நீங்கள் பழகக்கூடிய ஒரு நபர் தெய்வீகமானவர் என்றால் 99 நபர் அந்த தெய்வீகத்தை கெடுக்கக்கூடியவர்கள். கிறிஸ்தவ போர்வையிலேயே, ஆவிக்குரியவர்கள் என்கிற போர்வையிலேயே, ஊழியம் என்கின்ற போர்வையிலேயே, விசுவாசிகள் என்கின்ற போர்வையிலேயே, நான் எடுத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திற்கு எதிராக, நான் எடுத்திருக்கிற தீர்மானத்திற்கு எதிராக, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்கு எதிராக என்னுடைய சக விசுவாசியே என்னை கெடுத்தாலும் அதை எதிர்த்து தான் இருக்கணுமே தவிர, பரவாயில்ல இதெல்லாம் ஒத்துவார் போனது ஐயாவே ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானங்களுக்குள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. அது அம்மாவா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், அசிஸ்டண்டா இருக்கட்டும், பெஸ்டா இருக்கட்டும், எந்த யாரா வேணா இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய கோட்பாட்டுக்கு, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற என் தீர்மானத்திற்கு, நான் எடுத்திருக்கிற என்னுடைய அர்ப்பணிப்புக்கு அதுக்குள்ள யாரையும் நாட் அலோவ்ட். புரியுது? சின்ன பொண்ணுங்க கையில எல்லாம் மாந்திரம். நம்ம ஆரம்பத்துல நடத்துற மாதிரி நடத்தணும்னா, இப்போ ஒரு 200 பேர் வரீங்க, ஒரு 20 பேர் தான் வருவீங்க. சோத்திரம் சோத்திரம் மாத்திரமா சோத்திரம். நீங்க நல்லா இருக்கணும். மெய் வழியை காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்யான வாழ்க்கையை நீங்கள் அறிவு வாழ வேண்டுமானால், மெய்யான சமாதானம், உண்மையான சமாதானம், உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான சந்தோஷம், உண்மையான நிம்மதி, உண்மையான பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆவி ஆத்தும சரீரத்தில் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமானால் வேத வாசிப்புக்கும், தேடி வாசிப்புக்கும், தியானிப்புக்கும், ஆராய்ச்சிக்கு நீங்க உங்களை டெடிகேட் பண்ணி ஆகணும், ஒப்பு கொடுத்தாக வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டு ஒரு ஊழியத்தை முடிவு செய்வது குழந்தைத்தனமான விசுவாசம். பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஊழியத்தை முடிவு செய்வது கன்னிகைத்தனமான ஒரு அனுபவம். வேத பாட வகுப்பை கேட்டு நீங்கள் ஒரு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரனை முடிவெடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பூரண புருஷர், மெச்சோர்ட் கிறிஸ்டியன் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. பல ஆயிரக்கணக்கான தவறான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிற அந்த நாட்களில
பல நேரங்களில நமக்குள்ளிருந்தே அவிசுவாசத்தின் ஆவிகள் சில நேரங்கள்ல உணர முடியுதா? சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே. நான் பேசுறது புரியுதா? இந்த உலகத்தின் எந்த ஆக்கப்பூர்வமான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலும் பொய்யாக்க முடியாத உலகத்தின் ஒரே தத்துவங்களை கொண்ட சத்திய புத்தகம் என்று ஒன்று இருக்குமானால் அதில் நான் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இந்த உலகத்தின் எந்த ஆக சிறந்த விஞ்ஞானியாலும் இதில் இருக்கிற ஒரு எழுத்தை பொய்யாக்கினால் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக மாற நான் தயார். இந்த உலகத்தின் எல்லா மதவாதிகளுக்கும் நான் சவால் விடுகிறேன். ஒருவேளை யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை பிற மதத்தை சார்ந்த நண்பர்கள், பிற மதத்தை சார்ந்த அறிவியல் அறிஞர்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். என் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை சிலருக்கு பைபிளை கொளுத்திட்டா பைபிள் அழிஞ்சிடும் நினைப்பு. கடந்த நாள்ல கேரளாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில எல்லாம் சில சுவிசேஷத்தை சொல்ல போயிருக்கிறாங்க. மூட்டை மூட்டையா சுவிசேஷத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறான். எப்பா, இரும்புத்திரை நாடுகளையே கடந்து வளர்ந்தது பரிசுத்த வேதாகமம். ரஷ்யாவையும் சீனாவையும் சந்தித்தது இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் எத்தனையோ சர்வ அதிகாரிகளை கடந்து வந்திருக்கிறது. இந்த வேதத்தினுடைய சத்தியங்கள் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளால் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவருடைய வார்த்தையாய் இது இருக்கிறபடினாலே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இந்த வேதத்தை முறையாய் கற்றுக்கொள்ளாவிட்டால், வேத பாட வகுப்பிலே திட்டமாய் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்காவிட்டால் அடித்துக் கொண்டிருக்கிற துருபதேச ஆலைகளிலே சிக்கி விடுவீர்கள். அடித்துக் கொண்டிருக்கிற மாயமான வஞ்சக போதனைகளிலே சிக்கிக் கொள்வீர்கள். அடித்துக் கொண்டிருக்கிற தந்திரமான போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலை போல அடிபட்டு நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில போய் ஆவிக்குரிய பயணத்திலிருந்து விலகி உங்கள் வாழ்க்கையின் முடிவு ஆவிக்குரியவர்களை போல தெரியும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடையவே முடியாம போயிட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமானால் நான் கற்று நிச்சயித்துக் கொண்டவை என்ன? ஒரே வசனத்தை வாசி நாம இந்த வாரத்துக்கான செய்தி முடிக்கலாம். 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனம். 1 பேதுரு 3:15 நான் வாசிக்கிறேம்மா. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. அப்படியானால் நான் என்ன நம்புறேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். ஐ நோ அபவுட் மை ஃபெய்த். என் நம்பிக்கை என்ன என்று எனக்கு தெரியும். யாராவது உங்ககிட்ட விசாரிச்சானா, இரு எங்க பாதரையா வர சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் பதறா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்குங்க? இது பாஸ்டர்களுக்குரிய செய்தி நினைச்சுங்கிறாங்க நிறைய பேர். ஓ, காலத்தை பார்த்தால் பாஸ்டரா இருக்கணுமோ? அங்க போதகர் இருக்குது, பாஸ்டர்னு இல்லை. போதகர்னா என்னங்க அர்த்தம் ஆங்கிலத்துல? டீச்சர். பாஸ்டர்னா மெய்ப்பர். மெய்ப்பர் வேற, போதகர் வேற. ஒரு போதகருக்கு ஒரு மெய்ப்பருக்கு போதக அபிஷேகம் இருக்கணும். ஆனா போதகரா இருக்கிற ஒருத்தர் மெய்ப்பரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு மெய்ப்பருக்கு போதக அபிஷேகம் இருக்கணும். ஆனா ஒரு போதகரா இருக்கிற ஒரு மெய்ப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியான சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பவுல் அப்போஸ்தலன் என்னவா எதிர்பார்க்கிறார்னா, காலங்களை பார்த்தால் 3 வருஷம் தான், 5 வருஷம் தான், அதுக்கு மேல வேற வசனம் ஆழ அகல நீள உயரங்கள் உங்களுக்கு தெரியணும். துருபதேசம் எதுன்னு தெரியணும், தவறான உபதேசம் எதுன்னு தெரியணும், மனதை மயக்குகிற உபதேசம் எதுன்னு தெரியணும், தந்திரமான கட்டுக்கதைகள் எதுன்னு தெரியணும், வேதத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் எதுன்னு தெரியணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் வளர்ந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பூரணத்தை அடைந்து அவருடைய வருகையில அவர் இருக்கிற வண்ணமாக நீங்கள் அவரை தரிசிக்க முடியாம போயிடும். பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் வரும்பொழுது மறுரூபமாவது. ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் நிலமோ பணமோ வீடோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஜனமோ அல்ல. ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆராதனை முடியும் பொழுது சர்ச்சை விட்டு நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடியே எக்கால சத்தம் பரலோகத்திலே வானத்திலிருந்து தொனிக்குமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவதுதான் ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம். அப்படி நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால்
நாம் வேதத்தை அப்போஸ்தல காலத்து விசுவாசிகளைப் போல அவர்கள் மனோவாஞ்சையாய், அதாவது ஆர்வமாய், தாகமாய், தீவிரமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததை போல, அவர்கள் அதனாலே நற்குணசாலிகளா இருந்ததை போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி, வசதிகளை ஏற்படுத்தி, அதற்கேற்ற நல்ல ஆராய்ச்சி புத்தகங்களை வாங்கி படிங்க. பாசங்க தான் ஆராய்ச்சி புத்தகத்தை படிக்கணும்ன்ற அவசியம் ஒண்ணும் கிடையாது. கண்காணிச்ச பாசங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. படிக்கிற எல்லாருக்கும் படிச்சவங்க எல்லாருமே விதவிதமா போன் வச்சிருக்கீங்க, நல்லது சந்தோஷம். படிக்கிற எல்லாருமே விதவிதமான ஆப் யூஸ் பண்றீங்க, நல்லது சந்தோஷம். படிக்கிற எல்லாருமே விதவிதமான அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, ரொம்ப நல்லது. படிச்சவர்களே உங்களுடைய உண்மையான ஒரு பெரிய விஷயமா என்ன இருக்கணும் தெரியுங்களா? உங்க வீடுகளை எக்ஸ்ட்ராவா பைபிளோடு கூட நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் இருக்கணும், நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கணும். நிறைய சில பிள்ளைங்க டபுள் டிகிரி எல்லாம் படிக்குதுங்க, இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறியா? இல்லையா, கொண்டையில மண்டைய உடச்சிடணும் அப்படியே. அவர் ஆங்கில பைபிள் இல்லையா, அப்புறம் எதுக்கு டபுள் டிகிரி படிச்சு உட்காந்துருக்குற? இங்கிலீஷ் மீடியம் ஆனா வச்சுக்கிறது தமிழ் பைபிள். தமிழ் பைபிள் வச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஆனா உன் கையில எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கணும்? ஆங்கில வேதாகம் இருக்கணும், ஆராய்ச்சி புத்தகம் இருக்கணும். ஐயா ஆராய்ச்சி புத்தகம் சொன்னாரு, சர்ச்சு முடிஞ்சது நிறைய என் லைப்ரரி வந்துருது, அங்க வந்து ஐயா 1 2 3 4 5 ஒருத்தர் எல்லாம் எடுத்துட்டியா, வச்சுட்டியா, எடுத்ததை வச்சுட்டீங்களா? நாங்க எடுப்போம், ஆனா கொடுக்க மாட்டோம். ஒரு புஸ்தகத்தை எடுக்கணும், படிக்கணும், வச்சிடணும். ஒரு பாஸ்டர் ஆர்மியில் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், ஒரு ஊழியக்காரர். அவர் கடையை எப்பவுமே திறந்து வச்சிருப்பாரு. யார் வேணா வா எடுத்துக்கோ, காசு கொடு, போயிட்டேரு. அந்த மாதிரி ஜெனியூனா இருக்கணும் சபை. அந்த புக்கு எடுத்து, சில பர்மிஷன் இல்லாம எந்த புக்குமே எடுக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல சில ரிசர்ச் புக்குங்க, எனக்கே புரியாத ரிசர்ச் புக்குங்களா இருக்குது, அதை எடுத்துக்கணும். தலைப்பை பார்த்தவொன்னு எடுத்துன்னு போயிடக்கூடாது. அதை போயிட்டு ஐயா நான் படிச்சேயா, ஒண்ணுமே புரியலையா, எனக்கே புரியலன்றதால ஓரமாக வச்சிருக்கேன். நல்லவர், வாழ்ந்திருப்போம். ஒவ்வொரு நொடியும் நம்மளை வாழ வைப்பார். இந்த வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். இந்த வேதம் நம்மளை செழிப்பாக்கும். இந்த வேதம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நமக்கு கோலும் தடியுமா இருக்கும். இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து தியானித்து வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். ஒரு அதிகாரம் எடுத்தாலும் அதை கொஞ்சம் ஆழமா வாசிங்க. அதுல என்ன இருக்குது, தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு, எனக்கு என்ன புரியுது, நாம அது என்ன, அதாவது முதல்ல அந்த பைபிள்ல 4 விஷயத்த சொல்லுவாங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா சிச்சுவேஷனை பார்க்கணுமா, என்ன சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுமா, அப்சர்வேஷன், என்ன புரியுது. மூணாவது இன்ஸ்பிரேஷன், நமக்குள்ள என்ன புரியுது, புரியுதுல என்ன உணர்றது. நாலாவது அப்ளிகேஷன், அதை அப்ளை பண்றது, நடைமுறைப்படுத்துறது. சிச்சுவேஷன், அப்சர்வேஷன், இன்ஸ்பிரேஷன், அப்ளிகேஷன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த வாரங்கள்ல இந்த வேதத்தை வாசிப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்த வசனமே. எல்லாம் சேர்ந்து, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்த அருள் வாக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணு.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என்னோட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கையை கொடுத்து வாழ்த்திக் கொள்ளுங்கள்.